மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. துள்ளி வரும் தெண்டலையே நீ சேர்த்து போ. நோய் கொண்டு நான் சிறுநூலாகினேன், தேயாமலே பிறை போலாகினேன். சூர்யா தாங்காது, இனி தாங்காது. பரவாயில்லையே, சந்தோஷமா நல்லா பாட்டுல பாடிட்டு போறா. பூச்சிட்டு சந்தோஷமா பாடியலே. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு சந்தோஷமா சமைச்சிருவா. காலையில தான் சின்ன பிடிக்கல நான் சொன்ன அட்வைஸ்ல தான் தெரிஞ்சிட்டப்லாட்டே. சரி சரி, சூட்டோட சூடா கல்யாணத்தை முடிச்சிரணும். மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. துள்ளி வரும் தெண்டலையே நீ சேர்த்து போ. ஏ மல்லிகைப்பூ, உனக்கு என் சூர்யா வீடு தெரியுமா? அவன் என்னைய பார்க்க இந்த ஊருக்கு வந்திருக்கான். நீ அவங்கிட்ட போய் உனக்காக சரோஜா காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வரியா? எப்படி போவ? என் சூர்யாவை நான் எப்ப பாப்பேன்னு ஆசையா இருக்கு. என்கிட்ட அவங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு போன் கூட இல்ல. அதனாலதான் உன்னைய தூதா போ சொல்றேன். நீ போய் அவன்கிட்ட சொல்லிரு. மச்சான், என்ன மச்சான் சொல்ற? நெட்டு மாதிரியே பிரேக்கப் பண்ணிட்டியா? ஏன்டா இப்படி பண்ண? நல்ல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்டா. அதுவும் உன்னைய விரும்புற பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாத மச்சான். மாப்பிள்ள, அவ என்ன செஞ்சா தெரியுமா? அத சொன்னா நீயே பிரேக்கப் பண்ணிருன்னு சொல்லுவா. மாப்பிள்ள என்ன செஞ்சாங்க மச்சான்? அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும், நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த மச்சான்? மாப்பிள்ள, அவளை பத்தி உனக்கு தெரியாது. நீ போனை கொடுக்க சொல்லி சொன்னாலும் அதனால அவ வீட்டுக்கே போயிருந்தேன். அங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு மச்சான்? வந்திருக்கிறது நான் தானே தெரிஞ்சோம். பெட்ஷீட் எடுத்து என்னைய மூடி எல்லாத்தையும் சொல்லி அடி வாங்கி தந்துட்டா மாப்ள. என்ன சொல்ற மச்சான்? இந்த மாதிரி அப்படி செஞ்சாங்க? ஆமா மாப்ள, அவதான் செஞ்சா. இந்த கையில கட்டிட்டு நிக்கல, இது அவளாலதான். அவ மாமி சுண்ணாம்பு தலைனா அவ அமைஞ்சு வந்து எப்படி தெரியுமா நீ அடிச்சுட்டாவ. அவளால்தான் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு நிக்க மாப்ள. ஏன் இப்படி பண்ணாங்க மச்சான்? நீ அவங்களுக்கு போன் பண்ணு, நானே கேக்குறேன். மாப்பிள்ள, நான் அவளுக்கு போன் படக்கு இஷ்டம் இல்லாம தான் இருக்கேன். நீயும் கேட்கண்டா, நானும் என்ன கேட்க போறது இல்ல. இன்னைக்கு கூட என் வீட்டுல வந்து என்கிட்ட சண்டை போட்டு தான் போறேன் மாப்பிள்ள. பாத்தியா, நீயே வேண்டான்னு சொன்ன கூட அந்த பொண்ணு உன்னை விரும்பி விரும்பி வாரா. அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணாத மச்சான். அதுக்கு அவளை நம்பிதானே அவன் வீட்டுக்குள்ள போனேன். என்னை பார்த்துட்டு எல்லாரும் கூப்பிட்டு அடிச்சால, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சரி மச்சான், நீ எப்ப போன? ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு எகிரி குதிச்சுதான் போனேன். 1 மணி இருக்கும். தப்பு பண்ணிட்ட மச்சான். அவ்வளவு லேட்டா போனா யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க. இதே நீ போனது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு பேர் தப்பாயிட்டு இருக்கும்ல. அதனாலதான் யாரும் பாத்திரக்கூடாதுன்னு அப்படி செஞ்சிருப்பாங்க. அட போமாப்ல, அவ வேணும்னே தான் செஞ்சா. ஏதோ செஞ்சுட்டாங்க, அதுக்காக நீ பிரேக்கப் பண்ணிருப்பியா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நீ என்னென்ன பேசுனேன்னு நானே காதால கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அதெல்லாம் நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன் மாப்ள. இல்ல மச்சான், நீ அவங்கள பொண்டாட்டி நீ என் முன்னாலே பேசியிருக்க. இப்படி எல்லாம் பேசினவே நம்மள விட்டுட்டு போயிட்டானேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க மச்சான். நீ இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு பண்ணிருக்க கூடாது. நான் கூட நீ ரொம்ப நல்லவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். காதலுக்கு மரியாதை கொடுப்பேன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் கூட உன்னோட காதலுக்கு சப்போர்ட் பண்ணி மச்சான். ஆனா நீ ஒரு பொண்ணை ஏமாத்திருக்க. பாவம் மச்சான் அவங்க. மாப்பிள்ள, அப்ப நான் பாவல்லையோ? அதுக்கு 4 அடி வாங்கிட்டா காதலே விட்டு கொடுத்துருவியா? ரொம்ப தப்பு மச்சான், நீ போன நேரமே தப்பு. அதனாலதான் எல்லாமே தப்பா நடந்திருக்கு. நீ அந்த பொண்ணுகிட்ட பழைய மாதிரி பேசி பாரு, ஏன் அடிச்சாங்க நீ கேட்டு பாரு. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நீ செஞ்சதுக்கெல்லாம் சாரி கேளு மச்சான். அதெல்லாம் வேண்டாம் மாப்ள, முடிஞ்சதாவே இருக்கட்டும். நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணு, நானாவது பேசுறேன். மாப்ள, நீ கால் பண்ணுன்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு நானே கேக்குறேன். ஓடுறேன் மாப்ள. ஆனா நான் அவகிட்ட பேச முடியும், நீ தான் பேசணும். சரி சரி. இடியர்மா எதுக்கு போன்படியா? இவன் போனா நான் எடுத்தா தானே. டைம் பாஸுக்கு பேசுனேன்பா. வீட்டுக்கு போனா வெளியே போனி கத்துவான். மத்த நேரம் மட்டும் பொண்டாட்டின்னு சுத்துவான். ஏது எடுப்பான், எதுக்கு இப்ப போன்படியான்னு தெரியலையே. சரி, எந்த காலத்திலயும் போன மட்டும் அட்டன் பண்ணிடக்கூடாது. டைம் பாஸுங்க, டைம் பாஸ். அவன் சொன்ன வார்த்தையை நினைச்சு எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு. அதான் அங்க ஒருத்தி இருக்கால சீதேவி, அங்க போன் பண்ண வேண்டியதானே மூதேவி. சரி, இனி எதுக்கு டென்ஷன் பண்ணி பார்க்கானே தெரியல.
ஏதி எடுப்பான் என்ன வார்த்தை கேட்டான் போனை எடுக்க மாட்டேல அடிச்சுக்கிட்டே இரு எடுக்கவே மாட்டேன் வீடு தேடி வந்தவள மதிக்கவே இல்லை நான் அடிச்சதுக்கு சாரி கேட்காம இருந்தா பரவாயில்ல சாரி கேட்டாச்சு அடிபட்டானே என்ன இருக்கான்னு வீடு வரைக்கும் போய் பார்க்க போனேன் அன்னைக்கே ஏசி விடியா இன்னைக்கே ஏசி விடியா இப்ப மட்டும் போன் படியான் எதுக்கு இப்படி போன் போடணும் நான் எடுக்க மாட்டேனே மாப்பிள 2 தடவை போன் போட்டு எடுக்கல மாப்பிள. எடுக்க மாட்டாங்க மச்சான். ஏன்னா நீ அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி இருக்க. உங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அதனாலதான் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல மாப்பிள, அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவா. என்ன மச்சான் சொல்ற? திமிர் பிடிச்சவங்க தான் வீடு வரைக்கும் தேடிட்டு வராங்களா? அந்த பொண்ணு உன்னை தேடிட்டு வந்திருக்கா. நீதான் அந்த பொண்ணை மதிக்காம பேசியிருக்க. பாவம், அந்த பொண்ணு மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியல. அவ கிடக்க அதெல்லாம் இருக்காது மாப்பிள. உனக்கு தெரியாது மச்சான், காதலோட வலி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்ட. எனக்கும் எல்லாம் தெரியும் மாப்பிள. அவ பின்னாடி லோன்னு நான் சுத்தி இருக்கேன். அப்படி சுத்தி கிடைச்சத உன்னால பாத்துக்க முடியலையே. இந்த பாரு மச்சான், இனியாவது மனசு மாறி அந்த பொண்ணுகிட்ட ஒழுங்கா பேசு. கண்டிப்பா சாரி கேளு. அப்பதான் உங்களோட பிரச்சனை சரியாகும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மச்சான். மாப்பிள அவட்ட பேசணும்னு சொன்னியே, உன் போன்ல இருந்தா போடு மாப்பிள. இல்ல மச்சான், நாளைக்கு காலையில நான் பாத்துக்கிறேன். அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்களோ. என் போனே எடுக்கலனா எனக்கு கஷ்டமா இருக்கும் மச்சான். அதனால நான் நாளைக்கு காலையில பேசிக்கிறேன். நான் வரேன் மச்சான். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நம்ம என்ன அப்படியே தப்பு பண்ணிட்டோம்? அப்படின்னா அவ பண்ண தப்பு இல்லையாக்கும். என் கையே உடச்சு விட்டுருக்கா, இதெல்லாம் இவனுக்கு தெரியல. ஆனா நான் போன் போட்டு அவன் எடுக்காம இருக்க மாட்டாள, யாசிட்டாவது எடுக்கதான் செய்வா. என்னாச்சு அவளுக்கு, ஏன் எடுக்கல? அப்ப கோவமா தான் இருக்காளோ? நம்ம வீட்டுக்கு வேற தேடி தேடி 2 தடவை வந்தாளே. என்ன தேடி வந்தவள நான் தான் விட்டுட்டேனோ? இது வரைக்கும் அவர் என்னைய நினைக்கவே இல்லை. நான் வீட்டை விட்டு வந்தது அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதான் காதுபடையே சொன்னாரு, நீ இஷ்டம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. வேறவ நான் வீட்டை விட்டு வந்தா அவருக்கு எப்படி வருத்தமா இருக்கும். பேசாம இங்க வராம எங்க வீட்டுக்கே போயிருக்கலாம். இவங்களையும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இங்க இருக்கேன். அவரு ஏன் இப்படி இருக்காரு? நான் கூட அன்னைக்கு வந்து என்னை மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போனாரு, ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைச்சேன். ஆனா அவரு ரொம்ப மோசமானவரா இருந்திருக்காரு. இப்பதான் அவரை பத்தி புரியுது. சூர்யா, சூர்யா, ஐஷு, வா ஐஷு. சூர்யா, நீ லவ் பண்ற பொண்ணு யாரு? எங்க இருக்கா, எப்படி இருக்கா? ஐஷு, இது அத பத்தி பேசுற நேரம் இல்ல. நீ போய் தூங்கு, காலையில பேசலாம். ஏன்டா இப்படி சொல்ற? இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அந்த பொண்ணு யாரு? இந்த ஊரா வெளியூரா? எங்க இருக்காங்கன்னு சொல்றா, நான் பார்க்கணும். ஐஷு, நானும் அவளை பார்க்கணும் ஐஷு. ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவளை பார்க்க முடியல ஐஷு. அதனால காலையில போய் கண்டிப்பா பார்க்கலான்னு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்காளா? மார்னிங் என்னை கூட்டிட்டு போறியா? நானும் அவளை பார்க்கணும். சரி ஐஷு. சூர்யா, நீ எதுக்குடா டென்ஷனா இருக்க? என்ன பிரச்சனை? அதான் உனக்கு தெரியுமே ஐஷு, எங்க அப்பா அம்மா எங்க அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல ஐஷு. பரவாயில்ல சூர்யா, ஸ்டாப் பண்ணிடலாம். அதான் நான் இருக்கேன்ல. என் டாடியை பத்தி தான் உனக்கு தெரியல ஐஷு. அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. பரவாயில்லடா, ஏதாவது பண்ணி இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இது மட்டும் இல்ல ஐஷு, என் அண்ணன் அண்ணி பிரிஞ்சதுக்கும் நான் தான் காரணமா. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனேன்ல, நான் எங்க அண்ணா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். என்னைய எங்க அண்ணி பார்த்துருக்காங்க. அண்ணாதான் நான் காதலிச்ச பொண்ணை கூட்டிட்டு போறான்னு சொல்லி அவங்க சந்தேகப்பட்டாங்களாம். ஐயோ, இது என்னடா புது கோபமா இருக்கு? இப்படி இல்லாம பண்ணி வச்ச? ஆமா ஐஷு, அண்ணன் அண்ணியும் என்னால தான் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. சரி விடுடா, நானே சேர்த்து வச்சிடுறேன். அப்புறம் இது மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தான். அவங்க லவ்வும் என்னால தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த ஊருக்குள்ள நடக்கிற மொத்த பிரச்சனைக்கு நீ தான் காரணமா? என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? நான் மட்டும் ஒரு பையனை லவ் பண்ணேன், உன்கிட்ட சொல்லவே கூடாது. ஏன் லவ் அப்புறம் பிரேக்கப் ஆயிடும். ஓ ஐஷு, உன்னோட காமெடி கூட என்னால சிரிக்க முடியல. என் மனசு அவ்வளவு கஷ்டத்துல இருக்கு. இதுக்கு மேல இந்த ஊருக்கு வந்து ஒரு நாள் ஆக போகுது. என் சரோவை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. என்னது சரவா? உன் ஆள் பேரு சரவா? இது போதும், நானே பார்த்துறேன். ஏண்டா ஐஷு, நீ யார்கிட்ட போய் எதையும் சொல்லி வைக்காத. நாளைக்கு மார்னிங் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் பார்க்கலாம். சரிடா சூர்யா, நான் போய் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட் ஐஷு. சூர்யா, என்ன மம்மி? என்னப்பா தூக்கம் வரலையா? ஆமா மம்மி, தூக்கம் வரல. எப்படில வரும்? நீ பண்ணின தப்பு அப்படி. கெட்டுன பொண்டாட்டிய துரத்தி விட்ட பிறகு எப்படி தூக்கம் வரும்? மனசுல எப்படி நிம்மதி இருக்கும்? மம்மி, எனக்கு தூக்கம் வராதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க தேவையில்லாம அந்த பொண்ணை பத்தி பேச வேண்டாம். அந்த பொண்ண உன் பொண்டாட்டிலவா?
இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய துரத்தி விட்டுட்டு இப்படி ஒத்தையில ரூம்ல உட்காந்துருக்கி உனக்கு நல்லா இருக்குதாக்கும். ஏன் சூர்யா இப்படி இருக்கா நீ? அந்த பிள்ளை நீ என்ன சொன்னாலும் அவன் காலையே சுத்தி சுத்தி வார. அவளை போய் இப்படி பேசிட்டியே சூர்யா. அவிய அம்மா வீட்டுக்கு கூட போகல, நீ கூடுவானே அத்தை வீட்டுல தான் காத்துக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா மரியாதையா நாளைக்கு காலையில அத்தை வீட்டுல போய் அவளை கூட்டிக்கிட்டு வா. முடியாது மம்மி. இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். என் நிம்மதியை கெடுக்காதீங்க. ஏன் சூர்யா இப்படி பேசி? அந்த பிள்ளை பாவம். அவ என்ன தப்பு பண்ண உனக்கு? தங்கமான பிள்ளைலவ. மம்மி, இந்த பேச்சை விடுறீங்களா? நீங்க கொஞ்சம் போய் உங்க வேலை பாருங்க. சொன்னா நீ கேட்க மாட்டா சூர்யா. ஒரு நாள் இப்படி ஒரு பிள்ளைய நம்ம தொலைச்சிட்டேமே, நீ வருத்தப்படதான் போறா. இந்த பிள்ளை நீ துரத்தி விட்டது அவிய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாவல? நம்ம பிள்ளை இப்படி ஓயாம அந்த பைய துரத்தியானேன்னு தானே நினைப்பாவன். இப்படிப்பட்டவன் எதுக்கு அவ வீட்டுல போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தா? நான் கூட்டிட்டு வந்ததுக்கும் நீங்க தான் காரணம் மம்மி. சரி, கூட்டிட்டு வந்த பிறகாவது ஒழுங்கா இருப்பாங்கன்னு பார்த்தா என்னையவே சந்தேகப்படுறாங்க. அவ எங்க சந்தேகப்பட்ட? உன் தம்பி ஒன்னே மாதிரி இருந்திருக்கான்ல, அதனாலதான் அவ தப்பா நினைச்சிட்டா சூர்யா. வேணும்னு அவன் நினைக்கல. அவ அப்படிப்பட்ட பிள்ளையும் இல்ல. அவிய அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா சூர்யா. போய் கூட்டிட்டு வா நாளைக்கு காலையில. முடியாது மம்மி. அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டு எங்களை பாடா படுத்ததால செய்றிய. ஒரு பொண்ணை பார்த்து கெட்டி வச்சா ஒழுங்கா நிம்மதியா வாழ்வேன்னு பார்த்தா எங்களை பாடா படுத்துறிய. என்னன்னே போங்க, நாங்க கட்டி வைக்க வேண்டியது எங்க கடமை. அதுக்கு மேல ஒழுங்கா வாழ்றதும் வாழாதான் உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு மேல நான் உன்ட்ட எதையும் பேச விரும்பல சூர்யா. இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்ப நம்ம மேல கோவப்படுவாங்க. அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட வேண்டியதானே? எதுக்கு அத்தை வீட்டுல போயிருக்காங்க? நான் போய் அவங்க கிட்ட பேசவும் மாட்டேன், கூட்டிட்டும் வரமாட்டேன். இவர் எதுக்கு இப்ப கால் பண்ணிட்டு கட் பண்றாரு? இப்பெல்லாம் கால் ஃப்ரீ தானே, எதுக்கு இப்படி மிஸ்டு கால் விடணும்? பேசணும்னு நினைச்சா போட வேண்டியதானே. நம்ம பேசுவோன்னு எதிர்பார்க்காரோ? சரி, நம்மளே போடுவோம். அவர் தானே மனசு மாதிரி முதல்ல கால் பண்ணிருக்காரு. நம்ம இப்ப போட்டு பேசுவோம். இந்த பொண்ணு எதுக்கு எனக்கு கால் பண்றாங்க?